ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு சுண்டல் வச்சு ஒரு சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் 2 நாளைக்கு முளை கட்டி அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம முதல்ல முளைக்கட்டின சுண்டலை ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்தா வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா குறைங்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அரைச்சி எடுத்த விழுது தான் நம்ம சன்னா மசாலாவுக்கே ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த சுண்டலும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒரு 3 விசில் வச்சாலே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மிளகாத்தூள் சேர்க்கும்போது அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லாட்டி மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிக அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் லேசாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த அந்த சுண்டலை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த பட்டர் சேர்க்கறதுனால சன்னா மசாலா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான சன்னா மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக சுண்டலை ஊற வச்சு செய்கிறத விட முளைக்கட்டி செஞ்சால் இன்னும் நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், நைட்டு டின்னருக்கும், மதியம் லஞ்சுக்கு சாப்பிடவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு எப்பயும் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலாப்பில் மலைச்சாரல் மாதிரி மல்லி இலை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.